டாக்டர் அம்பேத்கரை வஞ்சகமாக கொன்ற RSS அப்படிங்கிற ஆவணத்தை, முக்கியமான ஆவணத்தை வந்து வர டிசம்பர் 6ஆம் தேதி சென்னை அம்பேத்கர் மணிமண்டபத்துல வந்து நாங்க வந்து வெளியிட போறோம். பேன் EVM பேன் RSS அப்படிங்கிற பிரச்சாரத்தை வந்து சென்னையில தொடங்குறோம். அதோட முதல் நிகழ்வா தான் வந்து இந்த டாக்குமெண்ட் வெளியிடுறது அப்படின்னு சொல்லி வெளியிட போறோம். அதுக்கடுத்து வந்து தொடர்ச்சியா வந்து RSS என்னென்ன மாதிரியான படுகொலைகள் பண்ணிருக்காங்க, என்னென்ன மாதிரியான சதிச்செயல்கள் ஈடுபட்டிருக்காங்க, எத்தனை பேரை படுகொலை பண்ணிருக்காங்க, எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றா வந்து வெளியில கொண்டு வருவோம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கி கொடுத்திருக்காரு. அவரோட உழைப்பு இல்ல, அவரோட கான்ட்ரிபியூஷன் இல்ல அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில வந்து ஜனநாயகம் அப்படிங்கறதே பேசவே முடியாது. அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த கான்ஸ்டிடியூஷனை வந்து காலி பண்ணணும், அவர் உருவாக்கி கொடுத்த ஜனநாயகம் அப்படிங்கறத இந்தியாவில இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து RSS வந்து இவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. EVM வச்சுக்கிட்டு இவ்வளவு வந்து தில்முழு பண்ணி எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிடணும். டாக்டர் அம்பேத்கர் வந்து எப்படி வந்து நம்ம கொலை பண்ணிட்டோமோ அதே மாதிரி அவர் உருவாக்கி கொடுத்த கான்ஸ்டிடியூஷனே வந்து நம்ம வந்து இல்லாம பண்ணிடணும், நம்ம மனு அநீதியை கொண்டு வந்துடணும் அப்படிங்கறத நோக்கிதான் வந்து இந்தியா போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் வந்து நாங்க இந்த டாக்குமெண்ட் வந்து வெளியிட போறோம். நாங்க வந்து 2020ல இருந்து தொடர்ச்சியா இது சம்பந்தமான விஷயம் வந்து பேசிட்டு இருக்கோம். 2020ல வந்து நாங்க வந்து சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போடணும் அம்பேத்கரை பத்தி. அவர் வந்து கடைசியா வந்து இந்து மதத்துல இருந்து புத்த மதத்துக்கு மாறும் போது அவர் கொடுத்த ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்பீச். நாக்பூர்ல வந்து அது வந்து நீங்க எல்லாருமே வந்து படிக்கணும், மக்கள் வந்து நம்ம எல்லாருமே வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயம். அந்த ஸ்பீச் வந்து நாங்க வந்து சோசியல் மீடியால போடணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச் வந்து எடுத்து படிச்சோம். அப்பா வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பீச்சா இருக்குது, இது நடந்து ஒரு 53 நாள் அவர் வந்து இறந்திருக்காரு அப்படின்னா இது வந்து மர்மமா இருக்குப்பா, இது வந்து நம்பவே முடியல, இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்களை வந்து 5 லட்சம் மக்களோட வந்து கன்வெர்ட் ஆயிருக்காரு. இந்து மதம் வந்து வேணாம், அவர் வந்து 1930களிலேயே வந்து நான் வந்து இந்துவா பிறந்திருக்கலாம், நான் இந்துவா சாக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா வந்து களப்பணியில இறங்கி லட்சக்கணக்கான மக்கள் 5 லட்சம் மக்களோட சேர்ந்து வந்து புத்த மதத்துக்கு வந்து மாறக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கு. அது வந்து தொடர்ச்சியா வந்து கண்டினியூ பண்ணோம். இந்தியா ஃபுல்லா வந்து மக்களை வந்து புத்த மதத்துக்கு, நம்மளோட தாய் மதத்துக்கு திரும்புவோம். எதுக்காக நம்ம வந்து இந்து மதத்துல இருக்கணும், நம்ம அடிமையாவே இருக்கணுமா, நம்ம வந்து அடிமையால இருக்க தேவையில்ல, பிராமணியத்துக்கு நம்ம அடிமையா இருக்க தேவையில்ல, பிராமணர்களுக்கு நம்ம அடிமையா இருக்க தேவையில்ல, நம்மளோட தாய் மதம் புத்த மதம் தான், அது திரும்பவும் சொல்லி ஸ்ட்ராங்கா ஒரு முடிவெடுத்து அவர் வந்து ஒரு புரட்சியை நடத்திருக்காரு. அது நடந்து 53வது நாள்ல வந்து அவர் இறந்திருக்காருன்னா இது வந்து மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பா வந்து எங்கள்கிட்ட சொன்னாரு. சொல்லும் போது குணாதா வந்து இந்த விஷயங்களை வந்து தேட ஆரம்பிச்சாங்க. ஃபுல்லா வந்து தேடும் போது இல்ல, அவர் வந்து நிறைய வந்து படுகொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து 1956ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாமே வந்து குணா வந்து சேகரிச்சாங்க. அந்த விஷயங்களை வந்து நாங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். 2020ல இருந்து நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். அப்ப வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில இருந்து சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணாரு. உங்க மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கு, நீங்க வந்து அம்பேத்கர் சம்பந்தமா வீடியோ வந்து போட்டிருக்கதா, வந்து படுகொலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கதா ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு, நீங்க தானா அது அப்படின்னு சொல்லி வந்து கேள்வி கேட்டாரு. ஆமா, அது நாங்க தான் இந்த விஷயத்த வந்து நாங்க வந்து பதிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து சொன்னோம். இது வந்து யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அவர் வந்து இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கவங்க நேம் வந்து சொல்ல முடியாது நாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சும்மா ஒரு விசாரணைக்காக தான் கூப்பிட்டோம், நீங்க தானே அது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நாங்க வந்து இல்ல, விசாரணைக்கு வந்து கூட்டுங்க, நாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க வந்து வெளிப்படையா தெரிவிக்கிறோம், இது வந்து டிபேட்டுக்கு வந்தாதான் இந்த உண்மைகள் வந்து வெளியில வரும் அப்படிங்கறத வந்து அவர்கிட்ட வந்து பதிவு பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் வந்து இல்ல, சும்மா விசாரணைக்காக தான் கூப்பிட்டோம்னு சொல்லிட்டு போனை வந்து வச்சிட்டாரு. அதே மாதிரி போன வருஷம் வந்து மதுரையில சைபர் கிரைம் போலீஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு வீடியோ, நானும் குணாவும் சேர்ந்து ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணோம். அப்ப வந்து மதுரையில சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் வந்து எங்களுக்கு வந்து சம்மன் வந்து அனுப்பிச்சிருந்தாரு, வீட்டுக்கு வந்து சம்மன் கொடுத்தாங்க. நாங்க நேரடியா போலீஸ் ஸ்டேஷன் போனோம். போலீஸ் ஸ்டேஷன் போனப்ப இன்ஸ்பெக்டர் வந்து எங்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு, விசாரணை பண்ணாரு. அப்ப வந்து நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ல இருக்க விஷயங்கள்லாம் வந்து எவிடன்ஸா வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நியூஸ் பேப்பர்ல இருக்க விஷயங்கள் வந்து எவிடன்ஸ் கிடையாது, அது வந்து அட்டாச்மெண்ட்ஸ் தான். நாங்க வந்து எவிடன்ஸா வந்து சொல்லியிருக்கிறது வந்து பார்லிமெண்ட் டிபேட் இது வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டு. 19 எம்பிக்கள் வந்து தொடர்ச்சியா அம்பேத்கர் வந்து படுகொலை பண்ணிட்டாங்க, அம்பேத்கர் வந்து திட்டமிட்டு படுகொலை பண்ணிருக்காங்க, இயற்கையான மரணம் கிடையாது அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து டவுட் இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியா சண்டை போட்டிருக்காங்க. பார்லிமெண்ட்ல தொடர்ச்சியா விவாதம் நடத்திருக்காங்க. 1957 காலகட்டத்துல அவங்க சண்டை போட்டு கடைசியா வந்து வேற வழி இல்லாம கவர்மெண்ட் வந்து இயற்கை மரணம் தான் சொல்லி வாயில சொல்லிட்டு இருந்தவங்க ஒரு விசாரணை கமிஷன் வந்து அமைச்சிருக்காங்க. விசாரணை கமிஷனை வச்சு சக்சேனா கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிஷனை வந்து அமைச்சு அவங்க வந்து விசாரணை எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. கடைசியா அந்த விசாரணை அறிக்கை வந்து வெளியிடவே இல்லை, இது இன்னைக்கு வரைக்கும் வெளியில வரல. அவங்க வந்து 19 எம்பிக்கள் வந்து என்ன வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, நாங்க சொல்லிதானே விசாரணை கமிஷனை போட்டீங்க, எங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க, எங்களுக்கு கூட கொடுக்காம என்ன, மக்களுக்கு தான் தர மாட்டீங்கன்னா, நாங்க சொல்லிதானே விசாரணை கமிஷனே அமைச்சீங்க, எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் என்னன்னு காமிங்கன்னு சொல்லி தொடர்ச்சியா சண்டை போட்டிருக்காங்க. கடைசி வரைக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து தரவே முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க.
அதுல வந்து அந்த பார்லிமெண்ட் டிபேட் எல்லாத்தையுமே நாங்க வந்து தொகுத்திருக்கோம். அதை நீங்க வந்து பாக்கலாம். அது வந்து கவர்மெண்டோட ரெக்கார்டு இது அப்படிங்கிற விஷயத்த வந்து நாங்க வந்து அவர்கிட்ட வந்து சொன்னோம். நாங்க கவர்மெண்டோட ரெக்கார்டு தான் நாங்க வந்து எவிடன்ஸா வச்சிருக்கோம் சொல்லி சொன்னோம். விசாரணைக்காக தான் கூப்பிட்டோம் சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து எங்களை கூப்பிடல. நாங்க அன்னைக்கு வந்ததோட சரி. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் வந்து அடுத்து வந்து நாங்க வந்து இன்னும் வந்து சர்ச் பண்ணும்போது குணா வந்து நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணிருக்காங்க. சர்ச் பண்ணும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வந்திருக்கு. ஒண்ணு சூழ்நிலை சாட்சியங்கள். அவர் வந்து எந்த சமயத்துல வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிறது அதை வந்து நிறைய பேர் வந்து 1956 காலகட்டத்தில இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்க எவிடன்ஸ் படி 2022 வரைக்கும் வந்து சூழ்நிலை சாட்சியங்களை வந்து மையமா வச்சு புத்த மதத்துக்கு மாறின நிகழ்வு நடந்த உடனே அவர் எப்படி சாவாரு, அவர் எப்படி வந்து படுகொலைதான், நாங்க நம்ப முடியாது, இது வந்து பிராமணர்கள் வந்து திட்டமிட்டு அம்பேத்கரை படுகொலை பண்ணியிருக்காங்க, இது வந்து முக்கியமான சூழ்நிலை சாட்சியம். ஏன்னா வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து கவுர்லங்கேஷ்ல இருந்து தபோல்கர்ல இருந்து பன்சாரில இருந்து இவங்க வந்து கொலை பண்ணிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இந்து மதத்துக்கு எதிராக இவங்க வந்து பேசினாங்க, கருத்துக்கள் எழுதுனாங்க, அதனால நாங்க வந்து இவங்களை வந்து கொண்டுட்டோம் சொல்லி இன்னைக்கு வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்து மதங்கிற ஒண்ணே இல்லாம பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. அவர் வந்து இன்னும் ஒரு 2-3 வருஷம் வந்து அவரோட வேலையை கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா வந்து எல்லாருமே இந்தியா மக்கள் ஃபுல்லாவே வந்து புத்த மதத்துக்கு திரும்பி இருப்போம். புத்த மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு நேர்மையான இந்தியாவுக்கு தேவையான ஒரு வழிகாட்டுதல்களை கொண்ட ஒரு மதம். அதுக்கு வந்து நம்ம வந்து திரும்பி இருப்போம். ஹிந்து மதத்தை, இந்த பிராமணிய மதத்தை வந்து ஃபுல்லா காலி பண்ணிருப்பாரு. ஹிந்து மதம்ங்கிறது வந்து இந்தியாவில உருவான மதம் கிடையாது. ஆரியர்கள் வந்து அங்க இருந்து இங்க வரும்போது அவங்களோட சித்தாந்தம் அதெல்லாம் வந்து சேர்த்து பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கையை கொண்ட மதம் தான் ஹிந்து மதம் அப்படிங்கிறது. அந்த மதம் நம்மளுக்கு வேணாங்கிற முடிவுக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் வந்திருப்போம். இந்தியா வந்து ஃபுல்லா வந்து வேற மாதிரி போயிருந்திருக்கும். இந்த காட்டுமராண்டித்தனமா இன்னைக்கு பிஜேபி வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒண்ணு இருந்திருக்கவே இருந்திருக்காது. அம்பேத்கரோட வேலை வந்து இன்னும் ஒரு 2-3 வருஷம் அவர் தொடர்ந்து இருந்தாருன்னா ஆர்எஸ்எஸ் இருந்திருக்கவே இருந்திருக்காது. பிஜேபிங்கிற கட்சியா உருவாயிருக்காது. இந்தியா வந்து இன்னைக்கு வந்து சீனாவோட அமெரிக்காவோட காம்படிட் பண்ணி பெரிய அளவுல முன்னேறி போயிட்டு இருந்திருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருக்கும். புத்தர் காலத்துல எப்படி ஒரு எழுச்சி உருவாகி உலகத்துக்கே இந்தியா வழிகாட்டுச்சுல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நோக்கி இந்தியா வந்து போயிருந்திருக்கும். அதுக்கு வந்து அம்பேத்கர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னா எப்படி வந்து சும்மா விடுவாங்க? இவரை வந்து படுகொலை பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிறைய கொலை முயற்சிகள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நாங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ல வந்து கொடுக்க போறோம். அம்பேத்கருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள் வந்து நிறைய முறை வந்து அவரை வந்து கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து தொகுத்திருக்காங்க. அந்த விஷயங்களை நாங்க வந்து பதிவு பண்ண போறோம். ஒண்ணு வந்து சூழ்நிலை சாட்சியங்கள், ரெண்டாவது வந்து அதுக்கு முன்னாடி வந்து அம்பேத்கர் வந்து எப்படிலாம் வந்து படுகொலை பண்றதுக்கு வந்து திட்டம் போட்டிருக்காங்க, அதுல இருந்து அவர் எப்படி வந்து காப்பாற்றப்பட்டாருங்கிற விஷயத்த வந்து நாங்க கொடுக்க போறோம். மூணாவது முக்கியமான விஷயம் நேரடி சாட்சியங்கள். இதான் வந்து லால வந்து என்ன 2 விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒண்ணு சூழ்நிலை சாட்சியா இருக்கணும், இல்லைன்னா நேரடி சாட்சியா இருக்கணும். 2 விஷயம். நேரடி சாட்சியா இருந்தா வந்து உடனே வந்து தப்பு வந்து நடந்திருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்திடுவாங்க. இல்ல அப்படின்னா சூழ்நிலை சாட்சியங்களை வச்சு வந்து தப்பு நடந்திருக்கான்னு சொல்லி ஆய்வு பண்ணி முடிவு பண்ணுவாங்க. இது ரெண்டுமே இருக்கு. சூழ்நிலை சாட்சியங்கள் இருக்கு, நேரடி சாட்சியங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் காரங்க பிராமணர்கள் வந்து இவரை கொலை பண்றதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க. 3 விஷயமே இருக்கு. நாங்க வந்து 6ஆம் தேதி வெளியிட போற டாக்குமெண்ட்ல வந்து விரிவான விஷயங்கள் வந்து வெளியிடுவோம். இதுல வந்து சுருக்கமா சில விஷயங்கள் வந்து பதிவு பண்றோம். இது வந்து நம்ம வந்து தமிழ்ல வந்து எதுலயுமே வெளியில வரல. இந்த விஷயங்கள் வந்து ஹிந்தில, இங்கிலீஷ்ல, மராத்தில இந்த மாதிரியான லாங்குவேஜ்ல தான் வந்து கிடைக்குது. மராத்தி வந்து மகாராஷ்டிரா, அம்பேத்கர் வந்து மகாராஷ்டிராக்காரு. அங்க வந்து நிறைய பேர் இந்த விஷயங்களை வந்து எல்லா விஷயங்களும் வந்து டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க, புக்ஸ்ல வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹிந்தில நிறைய விஷயங்கள் கிடைக்குது, இங்கிலீஷ்ல வந்து கிடைக்குது. தமிழ்ல வந்து நிறைய வாழ்க்கை வரலாறு அம்பேத்கரை பத்தி வந்து எழுதியிருக்காங்க, எல்லாமே வந்து இருக்கு. ஆனா வந்து அம்பேத்கரோட மரணத்தை பத்தி வந்து எழுதுறாங்க அப்படின்னா அவர் வந்து கடைசி மூச்சை நிறுத்தி கொண்டார், அவர் வந்து மரணம் அடைந்தார் இப்படின்னு தான் வந்து முடிச்சிருக்காங்களே தவிர அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காருங்கிற உண்மையை சொல்ல வேணாம். ஆனா வந்து இது மாதிரி வந்து கொல்லப்பட்டிருக்காருங்கிற சந்தேகம் இருக்கு, ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு அப்படிங்கிற உண்மையை கூட வந்து தமிழ்ல வந்து மறைச்சிருக்காங்க. ஏன் வந்து மூடி மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் வந்து காட்டுறோம். அது வந்து அம்பேத்கரோட ஃபேமிலி வந்து இது அம்பேத்கரோட குடும்பம். அம்பேத்கர் இருக்காரு, இந்த சைடு வந்து யஷ்வந்த் அம்பேத்கர் அவரோட பையன் இருக்காரு, இந்த சைடு இருக்கவங்க வந்து அவரோட மனைவி ரமாபாய், முதல் மனைவி. அவங்க வந்து 1935 வந்து இறந்துட்டாங்க. அதுல வந்து அந்த படத்துல நீங்க பாக்கலாம், அம்பேத்கர் வந்து பக்கத்துல இருக்காரு. அவங்க அம்மாவோட தலையை வந்து பிடிச்சிருக்காரு வந்து யஷ்வந்த் அம்பேத்கர், அவங்க அம்மா தலையை வந்து பிடிச்சிருக்காரு. அம்பேத்கருக்கு வந்து மொத்தம் வந்து 5 குழந்தைங்க. அதுல 4 குழந்தைங்க வந்து உடம்பு சரியில்லாம வந்து இறந்து போயிட்டாங்க. யஷ்வந்த் அம்பேத்கருக்குமே வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது அப்படிங்கிற பிரச்சனை வந்து இருக்கு. ஆக்சுவலா வந்து அவங்க பையன் வந்து யஷ்வந்த் அம்பேத்கர் வந்து அம்பேத்கரை வந்து பாத்துக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. ஏன்னா அவருக்கே வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. 1935 வந்து ரமாபாய் வந்து இறந்துட்டாங்க. அவர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவர் கிடையாது. ஃபுல்லா வந்து சமுதாய பணியில வந்து ஈடுபட்டு இருக்காரு. முழுக்க சமுதாயத்துக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அந்த விஷயங்களை தான் வந்து ஈடுபட்டு இருக்காரு. அப்ப வந்து 1947 வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது. அதுக்கு அடுத்த வருஷம் 1948 வந்து அவர் வந்து 2வது திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த 2வது திருமணமே வந்து எப்படி நடக்குது அப்படின்னா,
அவர் வந்து தொடர்ச்சியா வந்து அவருக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து இருக்கு, சுகர் பேஷண்ட். அவர் வந்து இன்சுலின் வந்து அவரே வந்து உடம்புல வந்து போட்டுட்டு இருக்காரு. அப்படி ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாம வந்து ரொம்ப வேலை பளு அதிகம். ஏன்னா வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அவர் தொடர்ச்சியா வந்து நிறைய கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்குற வேலை, இது மாதிரி தொடர்ச்சியா வந்து நிறைய வேலைகள்ல வந்து ஈடுபட்டு இருக்காரு. ரொம்ப வேலை பளு அதிகம். அவரோட ஹெல்த்தையும் வந்து பாத்துக்கணும், அவருக்கு சமைச்சு கொடுக்கணும். இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு. அப்பயுமே வந்து அவர் வந்து திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. அப்ப வந்து ஒரு டாக்டர் கிட்ட வந்து அவர் தொடர்ச்சியா வந்து பாம்பேல ஒரு டாக்டர் கிட்ட வந்து அவர் வந்து தொடர்ச்சியா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. அந்த டாக்டர் பேர் வந்து மல்வாங்கர். டாக்டர் வந்து ஒரு பிராமின். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உதவிகரமா இருக்கும், கல்யாணம் முடிச்சுக்கோங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க அந்த டாக்டருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய, அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய சவிதான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதான் 2வது மனைவி. இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவங்க வந்து ரொம்ப முற்போக்கானவங்க, இன்டர்கேஸ்ட் மேரேஜ்லாம் இவங்க வீட்டுல வந்து பண்ணிருக்காங்க, இவங்க வந்து உங்களை வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க, நீங்க வந்து இவங்களை வந்து திருமணம் பண்ணிக்கோங்க, மருத்துவ காரணங்களுக்காக வச்சு திருமணம் பண்ணிக்கோங்க, இவங்க வந்து உங்களுக்கு வந்து பொது விஷயங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, உங்களோட உடல்நிலையை வந்து பாத்துக்குவாங்க, நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து உங்களோட பயணத்தை, உங்களோட அரசியல் ரீதியான பயணத்தையும் சரி, சமுதாய பணிகளையும் சரி, நீங்க வந்து இடையூறு இல்லாம பண்ண முடியும்னு சொல்லி அவரை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. அடிக்கடி வந்து சவிதா வந்து மீட் பண்ண வைக்கிறாங்க, அம்பேத்கரோட வந்து மீட் பண்ண வைக்கிற வேலையை வந்து தொடர்ச்சியா வந்து பாக்குறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி கடைசியா வந்து இவர் வந்து ஒரு கட்டத்துல கன்வின்ஸ் ஆகி, சரி நமக்கு வந்து ஒர்க் லோட் வந்து அதிகமா இருக்கு, நம்ம ஹெல்த்தையும் வந்து பாத்துக்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ண வச்சு கடைசியா வந்து 1948 வந்து அவருக்கு வந்து திருமணம் நடக்குது. அந்த போட்டோ தான் வந்து இதுல நீங்க பாக்கலாம். ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து நடக்குது. அதுல வந்து யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து போட்டோல இருக்கவர் வந்து ரட்டு, நானக்சந்த் ரட்டு. இவர் தான் வந்து அம்பேத்கரோட அசிஸ்டன்ட், எப்பவுமே வந்து கூடவே இருக்கவரு. சவிதா வந்து கிட்டத்தட்ட வந்து 8 வருஷம் தான் வந்து அம்பேத்கர் கூட இருந்திருக்காங்க. 1948 இருந்து 1956 வரைக்கும் தான் நம்ம வந்து கூட இருந்திருக்கு. ஆனா வந்து ரட்டு வந்து 17 வருஷமா வந்து அம்பேத்கர் கூடவே வந்து இருக்கவரு. அவர் எழுதக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து டைப் பண்றது, அம்பேத்கர் சொல்ல டைப் பண்ற வேலையை வந்து இவர் தான் பாத்துட்டு இருந்திருக்காரு. எல்லா ரைட்டிங்ஸுமே அவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்ப வந்து காலையில வந்து அம்பேத்கர் கூட வந்து வேலை பார்த்துட்டு போய் வந்து அவரோட கவர்மெண்ட் வேலையை முடிச்சுட்டு வந்து சாயங்காலம் வந்து 5 மணில இருந்து நைட் 12 மணி வரைக்கும், இல்ல நைட் ஃபுல்லா கூட வந்து உட்காந்து அம்பேத்கர் கூட வந்து டைப் பண்ற வேலை, மத்தபடி அவருக்கு ஹெல்ப் பண்றது, இந்த ரைட்டிங்ஸ் வந்து ஹெல்ப் பண்றது எல்லாமே அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல வந்து கவர்மெண்ட் வேலையை வந்து விட்டுட்டாரு. கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமா வந்து அம்பேத்கர் கூடவே இருக்காரு வந்து ரட்டு தான். இவர் வந்து ஸ்ட்ராங்கா வந்து சவிதாவும் மல்வாங்கரும் தான் வந்து அம்பேத்கரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதே மாதிரி 2வது படத்துல வந்து நாங்க காட்டுறோம். அவர் வந்து யாருன்னா சுடாமா. அவர் வந்து குக்கு. அவர் வந்து அம்பேத்கருக்கு வந்து ரொம்ப நாளா வந்து சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருக்க குக்கு. அவர் வந்து ரொம்ப வருஷமா அம்பேத்கர் கூட இருக்கவர். இவர் வந்து காலையில வந்து அம்பேத்கரை வந்து பார்க்க போயிருக்காரு. டிசம்பர் 6ஆம் தேதி காலையில வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அன்னைக்கு வந்து அவர் இறந்துட்டாங்க அது மாதிரிலாம் எதுவுமே தெரியாம அவரோட வேலை என்னன்னா, காலையில போய் வந்து அம்பேத்கருக்கு டீ கொடுக்கறது. காலையில 6 மணிக்கு போய் வந்து டீ கொடுக்கறது வந்து இவரோட வேலை. போய் வந்து டீ கொடுக்கும் போது வந்து சவிதா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உள்ள போகாதீங்கன்னு சொல்லி அன்னைக்கு மட்டும் வந்து வித்தியாசமா தடுத்திருக்காங்க. இல்ல போக வேணாம்னு சொல்லி தடுத்திருக்காங்க. இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல, ஏன் அவரு காலையில வந்து டீ குடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வலுக்கட்டாயமா வந்து இல்ல முடியாதுன்னு சொல்லி நான் போய் கொடுப்பேன்னு சொல்லி உள்ள போய் பாத்துருக்காரு. உள்ள வந்து இறந்து கிடந்திருக்காரு. இந்த விஷயத்த வந்து ரட்டு வந்து பதிவு பண்றாரு. இது மாதிரி வந்து சுடாமா வந்து என்கிட்ட வந்து காலையில வந்து இந்த பையன் வந்து என்கிட்ட வந்து சொன்னா, இது மாதிரி வந்து டீ கொடுக்க போனேன், சவிதா வந்து கொடுக்க விடல, என்னை உள்ள போக விடல, ஆனா உள்ள நான் வலுக்கட்டாமே போய் பார்த்தேன், இது மாதிரி வந்து இறந்து கிடந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த பையன் என்கிட்ட சொன்னான்னு சொல்லி ரட்டு வந்து அவரோட புத்தகத்துல வந்து ஸ்ட்ராங்கா வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்த படத்துல நீங்க வந்து 3வதா இருக்க படத்துல பாக்கலாம். அவர் வந்து சங்கரானந்த் சாஸ்திரி. அவர் வந்து எல்லா மீட்டிங்ஸுமே அம்பேத்கர் வந்து அட்டன் பண்ணக்கூடிய எல்லா மீட்டிங்ஸ்லயும் அவர் வந்து அம்பேத்கர் கூடவே இருப்பாரு. அவரு வந்து ஸ்ட்ராங்கா வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, இது வந்து படுகொலை தான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. 4வதா ஒரு படம் வந்து காமிக்கிறோம். அவர் பேர் வந்து அம்பேத்கர் கூட இருக்கவர் வந்து சோழலால் சாஸ்திரி. கிட்டத்தட்ட இவர் வந்து 25 வருஷமா அம்பேத்கர் கூடவே இருக்கவர். இவர் வந்து கிட்டத்தட்ட அம்பேத்கர் எழுதக்கூடிய எல்லா புத்தகங்களையுமே வந்து ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய வேலையை வந்து ரைட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்றவரு. அம்பேத்கருக்கு வந்து இவர் தான் வந்து சான்ஸ்கிரிட் வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. அம்பேத்கர் வந்து லா மினிஸ்டரா இருந்தப்ப இவர் தான் வந்து சோழலால் சாஸ்திரியை தான் வந்து அம்பேத்கர் வந்து சீஃப் டிரான்ஸ்லேட்டரா வந்து நியமனம் பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து கூடவே இருந்திருக்காரு. இவரும் வந்து அம்பேத்கர் வந்து சவிதா இவங்க தான், மல்வாங்கர் இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அடுத்து வந்து 5வதா இருக்கவர் வந்து சிபி கைர்மோதே. இவர் வந்து டெல்லியில வந்து இவர் கூட இல்ல, மகாராஷ்டிராக்காரு. மகாராஷ்டிரால வந்து அம்பேத்கர் கூட வந்து ரொம்ப நாளா வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கவரு.
இவர் வந்து அம்பேத்கர் பத்தி நிறைய வால்யூம்ஸ் வந்து அம்பேத்கர் பத்தி வாழ்க்கை வரலாறு தொகுப்பு எல்லாமே வந்து எழுதியிருக்காரு. நிறைய வால்யூம்ஸ் வந்து அம்பேத்கரை பத்தி புக் எழுதியிருக்காரு. இவர் வந்து ஸ்ட்ராங்கா வந்து டிஐஜி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து என்னென்ன மாதிரியான டவுட் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து தொகுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து மும்பைக்கு வந்து அம்பேத்கரோட உடலை வந்து கொண்டு வந்தப்ப இவர் வந்து கூட இருந்திருக்காரு. இவர் தான் கூட இருந்திருக்காரு. அன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சு, அன்னைக்கு வந்து சவிதா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க, அது எல்லாமே எனக்கு வந்து சந்தேகத்தை எழுப்புது. அது எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி இவர் வந்து சவிதா மேல டவுட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா வந்து டிஐஜி கிட்ட டெல்லியில போய் வந்து டிஐஜி கிட்ட வந்து கம்ப்ளைண்டா வந்து கொடுத்திருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் வந்து ரட்டு வந்து அவரோட புத்தகத்துல வந்து பதிவு பண்ணிருக்காரு. அந்த விஷயங்களை தான் இப்ப வந்து சொல்ல போறேன் நான். இது வந்து ரட்டு ஃபர்ஸ்ட் வந்து அம்பேத்கர் கூடவே இருக்காரு. நைட் 12 மணி வரைக்கும் வந்து அவர் கூட இருந்தவர் வந்து ரட்டு தான். அடுத்த நாள் காலையில வந்து அம்பேத்கர் இறந்து போறாருன்னு சொல்லி சொல்றாங்க. பெரியார் கூட வந்து ஸ்ட்ராங்கா வந்து பதிவு பண்ணுவாரு. காந்தியை வந்து யார் கொண்டாங்களோ அதே ஆட்கள் தான் அம்பேத்கரை வந்து படுபாவிகள் கொண்டுட்டாங்க, படுபாவிகள் அம்பேத்கரையும் படுகொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பெரியார் வந்து ஸ்ட்ராங்கா வந்து பதிவு பண்ணுவாரு. அந்த டிசம்பர் 6ஆம் தேதி நடக்கிறதுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி நைட் வந்து கூட இருந்தவர் வந்து ரட்டு தான். அவர் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர் சொல்லி அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, மராத்தியில எழுதியிருக்காரு. 1977 வந்து அந்த புத்தகம் வந்திருக்கு. அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து 1997 வந்து வந்திருக்கு. அதுல வந்து சாப்டர் 22வது சாப்டர்ல 183வது பக்கத்துல இருந்து 215வது பக்கம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 32 பக்கம் வந்து இது வந்து டெத் வந்து கொலைதான், இது வந்து இயற்கை மரணம் கிடையாது அப்படிங்கிற சம்பந்தமா எழுதியிருக்காரு. மிஸ்ட்ரி சரௌண்டிங் டெத் அப்படிங்கிற டைட்டில் எழுதியிருக்காரு. மெமராண்டம் டு பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டருக்கு நாங்க வந்து மெமராண்டம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட்லிங் ரெவலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. சஸ்பிஷன் ஸ்டில் கண்டினியூ டு சப்சிஸ்ட், இன்னைக்கு வரைக்கும் வந்து மரணம் வந்து மர்மமா தான் இருக்கு. 1956 நடந்த விஷயம் இவர் 1977 வந்து புக் எழுதுறாரு. இன்னைக்கு வரைக்கும் மரணத்துல வந்து சந்தேகம் இருக்கு அப்படிங்கறது வந்து பதிவு பண்றாரு. அதே மாதிரி அப்பெண்டிக்ஸ் 5வது அப்பெண்டிக்ஸ்ல வந்து கைர்மோதே வந்து டிஐஜி கொடுத்த லெட்டர்ல வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, என்னென்ன டீடைல் இருக்கு அப்படிங்கறது வந்து பதிவு பண்றாரு. அதுல வந்து சவிதா மால்வாங்கர் வந்து பண்ண விஷயத்த வந்து யாருமே வந்து அந்த கரையை வந்து கழுவவே முடியாது அப்படிங்கறத வந்து ஸ்ட்ராங்கா பதிவு பண்றாரு. அதே மாதிரி டிசம்பர் 5ஆம் தேதி நைட் வந்து புத்தமும் தம்மமும் சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து ஒரு புத்தகத்தை வந்து எழுதி முடிச்சிட்டாரு. அந்த புத்தகத்துக்கு வந்து அந்த ப்ரிஃபேஸ் அந்த முன்னுரை பக்கத்தை வந்து எடுத்து வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அந்த பக்கங்களை வந்து நான் எடுத்து வச்சேன். இது மாதிரி 2-3 சில வேலைகள் வந்து அவர் எனக்கு கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் நைட் 12 மணி வரைக்கும் நான் 12 மணிக்கு மேல வரைக்கும் நான் வந்து அவர் கூட தான் இருந்தேன். அப்ப நான் வந்து கடைசியா அம்பேத்கர் கிட்ட வந்து நான் கேட்டது என்னன்னா, இன்னும் வந்து ஒர்க் இருக்கு அப்படின்னா நான் உங்க கூட இருக்கேன், நான் போகல அப்படின்னு நான் சொன்னேன். நானு இல்ல நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு வா, காலையில சீக்கிரம் வர வேண்டியிருக்கும், நிறைய வேலைகள் இருக்கு, நீ போ காலைல சீக்கிரம் வான்னு சொல்லி என்னை வந்து அனுப்பிச்சு விட்டாரு. அதான் நான் கடைசியா வந்து அம்பேத்கர் வந்து நான் பேசினது. நைட் வந்து நான் போனேன். காலையில பார்த்தா திடீர்னு வந்து ஷாக்கிங்கா ஒரு நியூஸ் வருது, அம்பேத்கர் இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அதை என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து மல்வாங்கர் வந்து எங்களை வந்து சீட் பண்ணிட்டாரு, இவர் வந்து உடல்நிலை வந்து நல்லாதான் இருக்கு, அவர் வந்து ரொம்ப நாள் உங்க கூட இருப்பாருன்னு சொல்லி எதுக்காக சொல்லணும், இப்படி வந்து சடனா வந்து இறந்து போவார் அப்படின்னா எதுக்காக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து டாக்டர் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் மல்வாங்கர் வந்து சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாரு. அதே மாதிரி வந்து யஷ்வந்த் அம்பேத்கர் தான் வந்து ஒரே ரத்த சொந்தம், அம்பேத்கருக்கு வந்து ஒரே ரத்த சொந்தம். அவர் வந்து பாம்பேல இருக்காரு. அவருக்கு வந்து சவிதா வந்து அம்பேத்கர் இறந்த விஷயத்த வந்து போன் போட்டு சொல்லவே இல்லை, தகவல் வந்து கொடுக்கவே இல்லை. அவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா ஆல் இந்தியா ரேடியோல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அப்படி அனௌன்ஸ் பண்ண கேள்விப்பட்டுதான் வந்து அம்பேத்கரோட பையனுக்கே வந்து அம்பேத்கர் இறந்த செய்தி வந்து தெரிஞ்சிருக்கு. எதுக்காக சவிதா வந்து இப்படி வந்து மூடி மறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கேட்கிறாரு. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து போன் பண்ணோம்னா ஃபர்ஸ்டே வந்து கால் வந்து புக் பண்ணணும், ப்ரீ புக் பண்ணாதான் வந்து ட்ரங்க் கால் புக் பண்ணாதான் வந்து போன் பேச முடியும். அப்படி வந்து மல்வாங்கருக்கு வந்து சவிதா வந்து ஒரு போன் வந்து புக் பண்ணிருக்காங்க. டிசம்பர் 6ஆம் தேதி காலையில பேசுறதுக்காக ஒரு போன் வந்து புக் பண்ணிருக்காங்க. அந்த போன் புக் பண்ணி மல்வாங்கருக்கு வந்து அம்பேத்கர் இறந்த விஷயத்த வந்து தெரியப்படுத்திருக்காங்க. இது எப்படி முன்னாடியே தெரியும் அம்பேத்கர் இறந்துருவாருங்கிற விஷயம் எப்படி முன்னாடி புக் பண்ணாங்க, அவரோட பையனுக்கு தகவல் தெரிவிக்கல, ஆனா வந்து மல்வாங்கருக்கு வந்து கால் பண்ணி வந்து முன்னாடி புக் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது எல்லாமே சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி அம்பேத்கர் கூட நைட் 12 மணி வரைக்கும் பேசிட்டு காலையில வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவர் வந்து அவர் வந்து அவரோட புத்தகத்துல வந்து ஸ்ட்ராங்கா வந்து எழுதி வச்சிருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து ரட்டு கூட இருந்தவர், அவர் வந்து ரட்டுவோட சொந்தக்காரர். அவர் ரட்டுவும் ஓபி பல்லேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அம்பேத்கர் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை வந்து யூஎஸ்ல இருந்து வருது, அந்த அமெரிக்கால இருந்து வருது. அந்த பத்திரிகையில 2022 வந்து
ரட்டுவோட 100வது வருஷம் வந்து கொண்டாடுறாங்க, 100வது ஆனிவர்சரி வந்து கொண்டாடுறாங்க. அப்ப வந்து ஓபி பல்லே வந்து ரட்டு பத்தி வந்து ஒரு ஆர்டிகல் வந்து எழுதுறாரு. ரட்டுவோட 100வது வருஷத்துல அவரை பத்தி நான் நினைவு கூறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில வந்து ஓபி பல்லே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப வந்து எனக்கு வந்து 21 வயசு, அம்பேத்கர் வந்து இறந்த அன்னைக்கு வந்து அப்ப வந்து எனக்கு வந்து 21 வயசு. நான் வந்து பஞ்சாப்ல இருந்து நான் வந்து ரட்டு வீட்டுக்கு வந்து டெல்லிக்கு வந்து நான் வந்து வேலை தேடிட்டு இருந்தேன். அப்ப நான் வந்து அம்பேத்கரை வந்து நிறைய முறை வந்து நான் வந்து நேர்ல பாத்திருக்கேன். ரட்டு வந்து டெய்லி வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டு வருவாரு. அந்த சூழ்நிலையில வந்து நான் வந்து அம்பேத்கரை வந்து நான் வந்து நிறைய டைம் நேர்ல பாத்திருக்கேன். அன்னைக்கு வந்து இந்த ஷாக்கிங்கான நியூஸை வந்து கேள்விப்பட்டு, மர்மமான மரணத்தை கேள்விப்பட்டு நான் வந்து அங்க போனேன். நான் டிசம்பர் 6ஆம் தேதி அங்க போனப்ப வந்து யார் யார் இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த வந்து பதிவு பண்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து சவிதா வந்து அங்க இருந்துச்சு. அதே மாதிரி சுடாமா அந்த குக் வந்து அங்க வந்து இருந்தாரு. ரட்டு வந்து விஷயம் கேள்விப்பட்டு ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டாரு காலையில. அதே மாதிரி சோஹன்லால் சாஸ்திரி அவர் வந்து அங்க இருந்தாரு. பரத்வாஜ் அவர் வந்து இருந்தாரு. அடுத்து நான் வந்து போனேன். அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஃபுல்லா வந்து அங்க வந்து அம்பேத்கர் வந்து பார்க்க வந்துட்டாங்க. நிறைய கிரௌட் வந்துருச்சு. அவங்க வந்து அம்பேத்கர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அங்க டிபேட் ஆச்சுங்கிற விஷயத்த பதிவு பண்றாரு. அங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும், இது வந்து கொலைதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டிப்பா இதுல பண்ணணும்னு சொல்லி மக்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சவிதா தான் கொன்றுச்சுங்கிற விஷயம் வந்து அங்கேயே வந்து டிபேட் ஆச்சு. அன்னைக்கு டிசம்பர் 6ஆம் தேதியே வந்து அங்க மக்கள்கிட்ட வந்து டிபேட்ல வந்து இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு. அதே மாதிரி ரட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாரு. அவர் வந்து யாருமே வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாரு. அப்ப சோஹன்லால் சாஸ்திரி தான் வந்து இல்ல கொஞ்சம் வந்து கிரௌட் எல்லாம் நிறைய வருது, அதை கண்ட்ரோல் பண்ண வேலையெல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு சோஹன்லால் சாஸ்திரி தான் ரட்டு வந்து கொஞ்சம் வந்து காம் பண்ணாரு. இந்த விஷயத்த நான் பார்த்தேன். அடுத்து வந்து நேரு வந்து பார்த்தாரு. அதே மாதிரி நேருவோட கேபினட் எல்லாமே வந்து பார்த்தாங்க. இந்த விஷயம் எல்லாமே பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து சவிதா வந்து அவரோட உடம்பு வந்து சாரநாத் கொண்டு போயிடணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சாரநாத் வந்து புத்திஸ்டோட தளம், அங்க வந்து கொண்டு போய் அவர் அடக்கம் பண்ணிடணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா வந்து ரட்டுவோ இல்ல சோஹன்லால் சாஸ்திரியோ சங்கரானந்த் சாஸ்திரி இவங்க எல்லாருமே வந்து அது எப்படி முடியும், மகாராஷ்டிரா தான் வந்து அவரோட சொந்த ஊரு, அங்க வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இவரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சாரநாத்துக்கு தான் கொண்டு போக முடியாது, பாம்பேக்கு தான் நம்ம கொண்டு போகணும்னு சொல்லி சண்டை போட்டாங்க சவிதா கூட. ஆனா வந்து சவிதா வந்து அங்கதான் கொண்டு போகணும்னு சொல்லி பிடிவாதமா இருந்தாங்க. ஆனா இவங்கெல்லாம் வந்து பாம்பே கொண்டு போகணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. அதனால சவிதா வந்து காசு தரவே இல்லை, கொண்டு போறதுக்கு விமானத்துல கொண்டு போறதுக்கு வந்து சவிதா வந்து காசு தரவே இல்லை. கடைசியா வந்து ரட்டு, சோஹன்லால் சாஸ்திரி, சங்கரானந்த் சாஸ்திரி இவங்கதான் வந்து காசு போட்டு கொண்டு போறதுக்கு வந்து முயற்சி எடுத்தாங்க. அப்பயும் வந்து காசு பத்தல. அப்ப வந்து ஜெகஜீவன் ராமன் சொல்லி தலித் காங்கிரஸ் லீடர் அவர் வந்து ஹெல்ப் பண்ணாரு. அவரோட ஹெல்ப் வந்து கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கிட்டு இவங்களா சொந்த காசை போட்டு தனி விமானம் வந்து புக் பண்ணாங்க. தனி விமானம் வந்து புக் பண்ணி நைட்டு வந்து 10:30 வந்து உடம்பு வந்து எடுத்து அடுத்த நாள் காலையில வந்து பாம்பேக்கு வந்து கொண்டு போனாங்க. அப்ப வந்து வீட்டுல இருந்து வந்து 6 மணிக்கு வீட்டுல இருந்து 6 மணிக்கு வந்து எடுத்தோம். நாங்க வந்து அங்க டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்து போய் சேர்றதுக்கு வந்து 10:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துல போயிடலாம். ஆனா வந்து மக்கள் வந்து வழிநெடுக வந்து அம்பேத்கரை பாக்குறதுக்காக வந்து பெரிய ஊர்வலம் வந்து நடந்துச்சு. அதனால ஒரு 4.5 மணி நேரம் வந்து நாங்க வந்து லேட்டா தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து போக முடிஞ்சுச்சு. இந்த விஷயம் வந்து எல்லாத்தையுமே வந்து பதிவு பண்ணிருக்காரு. சவிதா தான் கொன்றுச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்து இவர் வந்து இப்ப சொல்லியிருக்காரு. இவர் வந்து 2022ல அவருக்கு வந்து 90 வயசு ஆயிருச்சு. அப்ப வந்து 21 வயசு பையன், இப்ப வந்து 90 வயசு ஆயிருச்சு. அவர் வந்து என்ன வந்து மென்ஷன் பண்றாருன்னா, இப்ப வந்து நான் வந்து இந்த அம்பேத்கர் இறந்தப்ப நான் வந்து நேரு, அம்பேத்கர், ரட்டு இவங்க எல்லாம் இருக்கும்போது நானும் வந்து அவங்க கூட நிக்கிறேன், அந்த போட்டோ வந்து வைரல் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்துல வந்து அவர் வந்து மென்ஷன் பண்றாரு. அந்த போட்டோ வந்து நீங்க பாக்கலாம். அப்ப வந்து இவர் வந்து என்ன மைண்ட் செட்ல இருந்திருக்காரு அப்படிங்கிறது வெளிப்படுத்துது. 2022ல வந்து இவர் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து அன்னைக்கு பார்த்த விஷயத்த இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து சொல்றாருன்னா, இப்பயாச்சும் வந்து இந்த விஷயம் வந்து வெளியில வந்துடாதா, அம்பேத்கரோட கொலை வந்து வெளியில வந்துடாதான்னு சொல்லி ஆதங்கத்துல வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறது வந்து வெளிப்படையா தெரியுது. இந்த விஷயத்த வந்து பதிவு பண்ணிருக்கோம். அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் வந்து அம்பேத்கர் கூட இருந்தவர் வந்து சங்கரானந்த் சாஸ்திரி. அவர் வந்து என்ன புக் எழுதியிருக்காருன்னா, மை மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகம் வந்து எழுதியிருக்காரு. அதுல வந்து 17வது சாப்டர்ல வந்து டெத் சஸ்பெக்டட் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கு. அவரு வந்து ஸ்ட்ராங்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சுலினுக்கு பதிலா வந்து அதுல வந்து தண்ணி கலந்தோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் ட்ரக் கலந்தோ கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதே மாதிரி புத்த மதத்துக்கு மாறின உடனே இது நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்ட்ராங்கா பதிவு பண்றாரு. அதே மாதிரி சோஹன்லால் சாஸ்திரி இவர் வந்து 25 வருஷமா கூட இருந்திருக்காரு. அதுதான் இவர் வந்து எழுதியிருக்காரு. பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் கே சம்பர்க் மே 25 வருஷம், 25 வருஷமா என்னோட டாக்டர் அம்பேத்கரோட என்னோட தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல வந்து 21, 22, 23 இந்த பக்கங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 21வது சாப்டர்ல வந்து மேரேஜ் அப்ப நான் கூட இருந்தேன், ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து மேரேஜ் நடந்துச்சு மத்தியானம் 2 மணிக்கு அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து மைஸ் பிஹேவியர் வித் அதர் பீப்புள்,
சவிதாவோட பிஹேவியர் வந்து மத்த மக்கள்கிட்ட வந்து எப்படி இருந்துச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் மத்த அம்பேத்கரை பார்க்க வரவங்க அவங்கள்ட்ட வந்து அவங்களோட பிஹேவியர் வந்து என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு. Those who visited Baba Saheb were treated badly. யாரெல்லாம் வந்து அம்பேத்கரை பார்க்க போறவங்களோ அவங்களால வந்து இந்த அம்மா வந்து ரொம்ப கேவலமா வந்து ட்ரீட் பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்து ஹிந்தில இருக்கு, அது வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஸ்ட்ராங்கா அவர் என்ன சொல்றாருன்னா, இல் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹராஸ்மெண்ட் காஸ்ட் டு ஹிம் பை சவிதா. ரொம்ப முக்கியமான விஷயம், நான் வந்து நேர்ல வந்து பார்த்தேன். அம்பேத்கர் வந்து சவிதா வந்து ஒரு நாள் திட்டிட்டு இருந்தாரு. நீ வந்து எதுக்காக வந்து என்ன வந்து திருமணம் பண்ண, என்னோட உடல்நிலை பாத்துக்குவேன், என்ன பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஒப்பந்தத்துலதான் வந்து திருமணம் நடந்துச்சு. நீங்க தான் வந்து ப்ரொபோசல் வந்து முன் வச்சீங்க, நான் வந்து ஏத்துக்கிட்டேன். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து திருமணம் வந்து நடந்துச்சு. ஆனா நீ வந்து என்ன பாத்துக்கிறதுக்கு பதிலா டெய்லி கார் எடுத்துட்டு வெளியில கிளம்பிடுற, வெளியில போய் வந்து உன்னோட பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போயிடுற, பிராமின் மினிஸ்டர்ஸ், பிராமின் ஆபீசர்ஸ் அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்கள போய் வந்து டெய்லி வந்து பாத்துட்டு வர. என்னோட இந்த திருமணம் வந்து என்ன பாத்துக்கிறதுக்காக நடந்துச்சா இல்ல நீ வந்து உன்னோட பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கிறதுக்காக நடந்துச்சான்னு சொல்லி அம்பேத்கர் வந்து சவிதாவை வந்து திட்டினாரு. அந்த விஷயத்த நான் நேர்ல வந்து பாத்திருக்கேன் அப்படிங்கறத வந்து இந்த புத்தகத்துல வந்து அவர் வந்து பதிவு பண்றாரு. இது வந்து என்ன ஸ்ட்ராங்கா வந்து வெளிப்படுத்துது அப்படின்னா, சவிதா வந்து ஒரு சாதாரணமானவனா கிடையாது. பிராமின் ஆபீசர்ஸ், பிராமின் மினிஸ்டர்ஸ் வந்து டெய்லி வந்து மீட் பண்ற அளவுக்கு RSS ஓட ஸ்ட்ராங்கான தொடர்புல இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வெளிப்படுத்துது. அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ்டு பர்சன் இவங்க அப்படிங்கிற சவிதா வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ்டு பர்சன் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இவரோட குற்றச்சாட்டு வந்து வெளிப்படுத்துது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சிபி கைர்மோதே அப்படிங்கிற வந்து டிஜி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து பாம்பேக்காரு. பாம்பேக்கு வந்து உடம்பு கொண்டு வந்தப்ப என்னென்ன விஷயங்கள் வந்து சவிதா வந்து பண்ணாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்துறாரு. அப்ப வந்து மல்வங்கர் சவிதா தவிர வேற யாருமே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்க விடல இந்த அம்மா. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணோம். எல்லாமே சேர்ந்து வந்து 1954 எக்ஸ்பர்ட் பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து அவரோட ஹெல்த் வந்து முன்னேற்றணும் சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணோம். சேர்ந்து ஒரு வீட்டுல வந்து நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அம்பேத்கர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏதாச்சும் ஒன்று பண்ணி உடம்பு வந்து ஹெல்த் வந்து சரியாயிருச்சு அப்படின்னா வந்து நான் வந்து என்னோட வேலையை பார்க்கலாம், என்னோட வேலையை நான் வந்து கரெக்டா செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரு. ஆனா வந்து சவிதா வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இதை வந்து இல்ல நானும் மல்வங்கரம் தான் பாப்போம்னு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த 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 விஷயத்த வந்து தடுத்துருச்சு, மத்த டாக்டர்ஸ் யாரையுமே பார்க்க விடாம தடுத்துருச்சு அப்படிங்கறத பதிவு பண்றாரு. அதே மாதிரி வந்து அவரோட உடம்பு வந்து பாம்பேக்கு வந்து கொண்டு வரும்போது சாண்டா குரூஸ் ஏர்போர்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அம்பேத்கரோட உடம்புல இருந்து ரத்தம் எடுக்கணும், செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு பண்ணிருக்காங்க. அப்ப வந்து ரத்தம் எடுக்க விடாம இந்த அம்மா வந்து தடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் மேத்தா வந்து அவரோட உடம்பு அம்பேத்கரோட ட்ரெஸ்ஸ வந்து சரி பண்றதுக்காக அவர் வந்து போனாரு. அப்ப வந்து அவரை வந்து தொடவே விடல சவிதா டாக்டர் மேத்தாவை அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்ணிருக்காரு. அதே மாதிரி வந்து இறுதி சடங்குல வந்து குளிக்க வைப்பாங்க. ஆனா வந்து குளிக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சவிதா வந்து தடுத்துருச்சு, குளிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லி கடைசியா தடுத்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்ணிருக்காரு. அதே மாதிரி வந்து பாம்பேல வந்து அவரோட அம்பேத்கரோட பாடி இருக்கு. மக்கள் எல்லாருமே வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடி வந்து பாத்துட்டு இருக்காங்க, மாலை போட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப வந்து அந்த அம்மா வந்து BH வராலே அப்படிங்கிறவர்கிட்ட போய் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அம்பேத்கர் சிலையெல்லாம் நம்ம செய்யணும், அம்பேத்கர் சிலையெல்லாம் செஞ்சு நம்ம வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட பாடி இருக்கும்போது வந்து பேசுது. இது வந்து எப்படி வந்து அந்த நேரத்துல இப்படி ஒரு சிந்தனை வந்து எப்படி வரும், இதெல்லாம் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி இருந்தா தானே வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் 9 அம்பேத்கரோட பொறுப்பு எல்லாத்தையும் வந்து பீப்புள்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி, ஆல் இண்டியா புத்திஸ்ட் சொசைட்டி இதுலலாம் வந்து அவர் பொறுப்பு வகிச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து சவிதா வந்து அவங்க தம்பிக்கு பாலுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி பேசுச்சு. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து டவுட்டா இருக்கு சொல்லி இது எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி சவிதா வந்து விசாரிக்கணும். இது வந்து மரணம் கிடையாது, கொலைதான் சொல்லி நீங்க வந்து விசாரிக்கணும்னு சொல்லி டெல்லியில போய் டிஏஜி கிட்ட வந்து இவர் வந்து சிபி கைர்மோதே அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இவரு வந்து அம்பேத்கர் கூட வந்து நெருக்கமா இருந்திருக்காரு. அம்பேத்கருக்கு வந்து எப்படியாச்சும் உடல்நிலை சரி பண்ணிடும் சொல்லி எப்படியாவது எஃபர்ட் போட்டிருக்காரு. கடைசி வரைக்கும் நடக்கல. இது எல்லாத்தையும் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் யாரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அம்பேத்கர் கூடவே வந்து நகமும் சதையுமா அவர் கூடவே வாழ்ந்தவங்க, அவரோட லைஃப்ல வந்து ரொம்ப வருஷமா அவர் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து இது வந்து ஏத்துக்க முடியாது. இவங்கதான் அவரோட குடும்பம். இவங்க கூட தான் வந்து அம்பேத்கர் வந்து எங்க போனாலும், வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல வெளியில வந்து எங்கேயாச்சும் ஒரு மீட்டிங் போனாலும் சரி, ஒரு கன்வென்ஷன் போனாலும் சரி, எங்க போனாலும் இவங்களோட தான் வந்து போறாரு. அவங்க டெய்லி அவர் கூடவே இருக்கிறவங்க வந்து நம்ப முடியல, எங்களால ஏத்துக்க முடியாது. சவிதாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. 8 வருஷம் வந்து அந்த அம்மா வந்து எப்படி வந்து அம்பேத்கரை ட்ரீட் பண்ணிச்சு, மத்தவங்கள வந்து அம்பேத்கரை பார்க்க வந்தவங்கள இவங்களெல்லாம் வந்து அந்த மாதிரி எப்படி ட்ரீட் பண்ணிச்சு, எல்லாத்தையும் வந்து வச்சுதான் இவங்க வந்து நம்ப முடியல அப்படிங்கிற விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா பதிவு பண்றாங்க. கொலைன்னு சொல்லி திட்டவட்டமா சொல்றாங்க. இப்படிலாம் வந்து விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேற என்ன இருக்குன்னா,
அடுத்த நாளே வந்து மராத்தி பத்திரிகைகள் வந்து அவர் இறந்தன்னைக்கு மறுநாளே வந்து சவிதா தான் கொன்றுச்சு, இது வந்து கொலைதான் சொல்லி நிறைய மராத்தி பத்திரிகைகள் வந்து செய்தி வந்திருக்கு. அதுக்கு வந்து சவிதா வந்து அப்ப வந்து எந்த மறுப்புமே சொல்லல, அதுவே வந்து பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து அவங்க மேல எந்த கேஸுமே ஃபைல் பண்ணல, அவங்களுக்கு எதிராக வந்து எந்த லீகல் ஆக்ஷனும் எடுக்கல சவிதா அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நாள் டிபேட் ஆகி எல்லா விஷயங்களும் வெளியில வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் 1990கள்ல தான் வந்து சவிதா வச்சு ஒரு புத்தகம் வந்து எழுத வைக்கிறாங்க. அந்த புத்தகத்திலுமே நிறைய கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து என்ன இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் இறந்த உடனே வந்து உடம்ப வந்து சாரநாத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி இந்த மாதிரி பிடிவாதம் பண்ணி காசு கூட தரல. அம்பேத்கரோட எல்லா காசுமே அவர் அந்த மட்டும் தான் இருக்கு. அந்த மாதிரி வந்து எந்த காசுமே தரல. இவங்கதான் வந்து சோமநாத் சாஸ்திரி, ரட்டு, சங்கரானந்த் சாஸ்திரி, அதுக்கப்புறம் வந்து ஜெகஜீவன் ராம் இவங்களாம் தான் காசு போட்டு இவங்க வந்து ஏர்போர்ட்ல வந்து பாம்பேல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தனி விமானம் தான் புடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி காசு கூட தரல. ஆனா இந்த அம்மா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நேரு தரப்புல இருந்து எங்கள்ட்ட வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து எங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, எங்க உடம்பு கொண்டு போகணும்னு சொல்லி கேட்டாங்க. நாங்க வந்து பாம்பே கொண்டு போகணும்னு சொன்னோம், பாம்பே கொண்டு போனோம் இப்படின்னு சொல்லலாம் வந்து கான்ட்ராடிக்ஷன்ஸா நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. யாரெல்லாம் என் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா எழுதிருக்கு அந்த அம்மா. இதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து அந்த அம்மா அந்த புத்தகத்துல வந்து என்ன பதிவு பண்ணுது அப்படின்னா வந்து, என்னோட அலமாரி சாவி வந்து சுடாமா கிட்ட இருந்துச்சு, அந்த சாவியை வந்து அம்பேத்கர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து என்கிட்ட வந்து கொடுக்காம அந்த சாவியை வந்து யஷ்வந்த் அம்பேத்கர் கிட்ட வந்து கொண்டு போய் வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்ணிருக்கு. அப்ப வந்து இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னா, சுடாமாக்கு வந்து நம்பிக்கை இல்ல, நம்ம மேல வந்து நம்பிக்கை இல்ல, ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யஷ்வந்த் அம்பேத்கர் கிட்ட வந்து கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாருமே இந்த ரட்டு, சோமநாத் சாஸ்திரி, சங்கரானந்த் சாஸ்திரி இவங்களோட பாதுகாப்புலதான் வந்து யஷ்வந்த் அம்பேத்கர் இருந்தாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து அடுத்து வந்து அந்த வீட்டை வந்து ஏதாச்சும் சர்ச் பண்ண முடியுமான்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்குள்ளாரையே வந்து இந்த அம்மா வந்து ஒரு கேஸ போட்டு அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருந்திருக்கு. இந்த விஷயங்கள் வந்து இவங்க வந்து வீட்டை வந்து பார்த்து சர்ச் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணி, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ல இருக்குன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணி அந்த வீட்டை வந்து கவர்மெண்ட் வந்து கேப்சர் பண்ணி அந்த வீட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. யாருமே உள்ள போக முடியல. யஷ்வந்த் அம்பேத்கர் கூட வந்து அந்த வீட்டுக்குள்ள போக முடியல. இருந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அந்த கவர்மெண்ட் வந்து அழிச்சிருச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இது RSS பிராமணர்கள் வந்து காப்பாத்துற வேலையை வந்து அன்னைக்கு வந்து நேரு கவர்மெண்ட் வந்து பாத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து, அவர் வந்து விமானத்துல கொண்டு போறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஹெல்ப்புமே பண்ணல. அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் சவிதா எடுத்த ஸ்டாண்ட் தான் கவர்மெண்ட் எடுத்திருக்கு. இன்னொன்னு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், கடைசியா அவரோட இறுதி சடங்கு நடக்கும்போது போட்டோ எடுக்கிறது, அது வீடியோவை ரெக்கார்ட் பண்றது, எந்த வேலையுமே கவர்மெண்ட் வந்து அதுக்கான செலவுகள் எதுவுமே வந்து எடுத்துக்கல. அது வந்து அம்பேத்கரோட ஃபாலோவர் ஒருத்தர் வந்து அவர் தான் வந்து அவரோட சொந்த வீட்டை வித்து நிறைய செலவு பண்ணி அந்த போட்டோ எடுத்திருக்காரு, நிறைய வீடியோஸ் எடுத்திருக்காரு. அதை தான் வந்து இன்னைக்கு வந்து அவரோட இறுதி சடங்குல வந்து இதான் நடந்துச்சு, இறுதி யாத்திரை வந்து இதுதான், அம்பேத்கரோட மரண நிகழ்வு வந்து இதுதான் சொல்லி நம்ம அவர் எடுத்த போட்டோ தான் இன்னைக்கு பாத்துட்டு இருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே RSS பிராமணர்கள், சவிதா, மால்வங்கர், கவர்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த கொலை வந்து பண்ணிட்டு மொத்தமா சேர்ந்து வந்து ஃபுல்லா மூடி மறைச்சிருக்காங்க. இதான் வந்து நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் தான் இருக்கு. இன்னும் நிறைய எவிடன்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே தொகுத்துருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து தொடர்ச்சியா வந்து புத்தகங்களை வந்து நிறைய விவாதங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வந்து நிறைய வந்து தலித் வாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு புத்தகம், அது வந்து பெங்களூர்ல இருந்து வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. உலகம் ஃபுல்லா போயிருந்திருக்கு, இங்கிலீஷ்ல வந்து வெளியே வந்து பத்திரிக்கை. அதுல வந்து இந்தியா ஃபுல்லா இருந்து பெங்களூரை சேர்ந்தவங்க, கேரளாவை சேர்ந்தவங்க, ஒரிசாவை சேர்ந்தவங்க, டெல்லியை சேர்ந்தவங்க, மகாராஷ்டிரா சேர்ந்தவங்க, இது மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர், நூத்துக்கணக்கானவங்க வந்து அம்பேத்கரோட மரணம் வந்து படுகொலை தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் வந்து இதுல சொல்றேன். டாக்குமெண்ட்ல இருந்து எல்லா விஷயங்களுமே நாங்க வந்து தமிழ்படுத்திட்டு இருக்கோம். அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிராமணிக்கல் சோஷியல் ஆர்டர் may employ its own Brahmin women to defeat our leaders. Brahminical social order had employed Sita to kill our great leader Ravana, Durga to kill Mahishasur, Sumba and Nisumba, Satyabhama, wife of Krishna, to kill Gausinga Daitya, Parvati to kill Basmasura. இது மாதிரி வந்து ஈவன் கிரேட் லீடர் லைக் பாபா சாஹிப் மெட் வித் த சேம் டூம். இதான் வந்து இவங்களோட குற்றச்சாட்டு. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட மக்களுக்காக நின்னவங்களை எல்லாத்தையும் வந்து பெண்களை வச்சு காலி பண்ணாங்களோ, அதே தான் நம்மளோட லீடர் பாபா சாஹிப்க்கும் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்கிறது வந்து சங்காராம் சிங் அப்படிங்கிறவர் வந்து இவர் வந்து ஒரிசாக்காரு. இது மாதிரி வந்து the 14th misfortune of the Bahujans was when Baba Sahib was killed under a mysterious conspiracy just 53 days after his religious conversion that shook the Hindu pyramid. இந்துக்களோட பிரமிடுன்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஆட்டக்கான வைக்கிற வேலையை வந்து இவர் பண்ண ஆரம்பிச்சு 53வது நாள்ல வந்து இவர் வந்து மர்மமான முறையில வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து பஞ்சாப்கார ஒருத்தர் வந்து பதிவு பண்ணிருக்காரு. அதே மாதிரிதான் when the Brahmins are in trouble or a Bahujan becomes strong and refuses to accept the superiority of Brahmins, at that time the Brahmins of the whole world would come together and conspire to kill that person. This is called the Vishnavadar.
The modern examples are murder of Gandhi, death of Dr. Ambedkar, murder of Sambhaji, murder of Shivaji, murder of Tukaram, murder of 4th Chhatrapati Shivaji at Nahar. இது மாதிரி வந்து பிராமின்ஸோட அந்த அவங்களோட படிநிலை ஜாதி முறை உருவாக்கி வச்சிருக்காங்களா, அவங்க தான் வந்து மேல, நம்ம எல்லாருமே வந்து கீழே, அவங்களுக்கு காலி கீழே தான் அப்படின்னு ஒரு படிநிலை உருவாக்கி வச்சிருக்காங்களா, அதை வந்து நம்ம வந்து ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி யாரெல்லாம் வந்து இதுக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப வந்து ஒட்டுமொத்த இந்தியால உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிராமின்ஸும் ஒண்ணு கூடி அவங்கள வந்து காலி பண்ற வேலையை பார்ப்பாங்க. அப்படிதான் வந்து காந்திக்கு, அம்பேத்கருக்கு, இது மாதிரிலாம் சிவாஜிக்கு இது மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அம்பேத்கரோட படுகொலை வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இது மாதிரி வந்து நூத்துக்கணக்கான பேர் வந்து தொடர்ச்சியா, இது வந்து ஒரே டைம்ல எழுதுற 1957 காலகட்டத்துல இருந்து 1990 வரைக்கும் தொடர்ச்சியா வந்து பல வருடங்களா வந்து இது வந்து டிபேட் வந்து நடந்துட்டே இருந்திருக்கு. இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து நமக்கு வராம வந்து மூடி மறைச்சிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட எவிடன்ஸ் வந்து தொகுத்திருக்கோம். இதெல்லாம் வந்து வர டிசம்பர் 6ஆம் தேதி வந்து சொல்ல போறோம். கண்டிப்பா வந்து RSS வீழ்த்தி ஆகணும். RSS வீழ்த்தணும்னா நமக்கு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கி கொடுத்துருக்க, நம்ம வந்து இன்னைக்கு வந்து பேசுறோம், நம்ம வந்து படிச்சிருக்கோம், நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறி இருக்கோம்னா அதுக்கு அம்பேத்கரோட உழைப்பு வந்து ரொம்ப முக்கியமான உழைப்பு. அவரே வந்து காலி பண்ணிருக்காங்க RSS காரங்க அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த உண்மையை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம்னா RSS கண்டிப்பா காலியாயிரும். இந்தியால RSS வந்து கண்டிப்பா காலியாயிரும். இந்த உண்மையை வந்து அம்பேத்கர் RSS கொண்டிருக்காங்கிற இந்த உண்மைகளை நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா கண்டிப்பா வந்து RSS வந்து கண்டிப்பா காலியாயிரும். அதனால இந்த உண்மைகளை வந்து நாங்க வந்து ஃபுல்லா வந்து நாங்க வந்து கொண்டு போய் சேர்ப்போம். மக்கள் எல்லாருமே இந்த வேலையை பார்க்கணும். மக்கள் வந்து யாரெல்லாம் வந்து RSSோட இந்த பிராமின்ஸோட அடிமையை நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறோமோ அத்தனை பேர் வந்து இந்த உண்மைகளை வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத கேட்டுக்கிறோம்.